அத்தியாயம் 36. தீ விபத்து நடந்த இடத்தில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். விபத்திற்கு காரணமானோர் குறித்த விசாரணையை துரிதப்படுத்த சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு வரவும் உதய் காரின் பின்னால் சரத் கிளம்பியதுதான் தாமதம். தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிய குமாரை அடுத்த 10 நிமிடத்தில் போலீசார் சுற்றி வளைத்திருந்தனர். பின்னே பிடிப்பட்ட ரவுடிகளில் ஒருவன் போலீஸ் அடி தாழாமல் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய குமாரை அவன் கைபேசி எண்ணோடு போட்டு கொடுத்து விட்டான். குமாரின் கைபேசி லொகேஷன் கொண்டு போலீசார் சரியான நேரத்தில் கைது செய்திருந்தனர். ஏற்கனவே போலீஸ் கேஸுக்கு பயந்திருந்தவன் இப்போது அவர்களின் அரை மணி நேர விசாரணையிலேயே உண்மை அனைத்தையும் கக்கிவிட்டான். அவர்கள் சொன்ன வேலையை செய்து முடிக்க ரவுடிகளுக்கு மொத்தமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலாக கொடுக்கப்பட்டதையும் அது எவ்வாறு என்பதையும் சொன்னவனிடம் ஆடியோவை போட்டு காண்பித்து அதில் பேசியது சரத் தானா என்பதை கேட்க அவனும் உண்மையை ஒப்புக்கொண்டான். அதற்கேற்றவாறு உதயின் விபத்தும் அதைத் தொடர்ந்து சரத் பிடிபட்டதும் நீதிபதியிடம் மற்ற வீடியோ ஆடியோக்களை விட உடனிருந்த குமாரின் வாக்கு மூலம் வலுவானதாக அமைந்திட அவனை காவலில் வைக்க சொல்லிவிட்டார். சரத் குறித்த அத்தனை ஆடியோ மற்றும் வீடியோக்களும் சோசியல் மீடியாவில் காட்டுத்தீ போல பரவியதில் உயர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் அதிகரித்தது. அவர்களின் அடுத்த கட்ட விசாரணையில் சரத் அன்று வரை எங்கிருந்தான் என்பதை அறிந்தவர்கள் சரத் குமாருக்கு எழுத்து மூலமாக உத்தரவிட்டதையும் அறிந்து உடனே அவன் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் சரத் அங்கிருந்த அறையை அலச அங்கே அவன் நின்றிருந்த ஜன்னலுக்கு வெளியே சன்ஷீல்டு மீது கசக்கி எரிந்திருந்த காகிதங்களையும் குப்பை தொட்டியிலிருந்து சில ஆதாரங்களையும் சேகரித்திருந்தனர். ராகவன் வீடியோ அனுப்பும் முன்தான் அம்பலவாணனின் பள்ளியில் நடந்த கலவரம் குறித்து அலர் அறிந்திருந்தான். அதைத் தொடர்ந்து உதயின் கார்கள் கொளுத்தப்பட்டது என்று அவர்களுக்கு ஏற்பட்ட சேதம் அனைத்தையும் பார்த்த அலரின் வக்கீல் மூளை ஓரளவு இதற்கும் சரத்திற்கும் சம்பந்தம் இருக்கும் என்று யூகித்து விட்டது. ஆனால் செய்தியில் இது தொழில் போட்டி என்று ஒளிபரப்பு கொண்டிருந்ததால் கோர்ட்டுக்கு கிளம்பிவிட்டாள். ஆனால் ராகவன் அனுப்பியவற்றை பார்த்த பின்னர் நிச்சயம் இது சரத்தின் வேலை என்று அறிந்து கொண்டவள் உடனே ராகவனுக்கு அழைத்து உதய் எங்கே, தன் அழைப்பை ஏன் எடுக்கவில்லை எனவும் அவன் விவரம் சொன்னான். வக்கீல் கிட்ட உண்மை மட்டும்தான் பேசணும் ராகவன். சரத் ஆக்சிடென்ட் பண்ண போற விஷயம் நிஜமாவே உதய்க்கு தெரியாதா? மேம் அது என்று தயங்கவும், ராகவன் நீங்க எடுத்திருக்க ரிஸ்க் சாதாரணமானது கிடையாது. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், இல்ல நான் தலித் கேஸ்ல இருந்து விலகிக்கிறேன். சாரி மேம் என்றவன் சரத்தின் திட்டத்தை இவர்கள் அறிந்து கொண்டது, அதைத் தொடர்ந்து இவர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டது என்று அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடிக்க அலருக்கு அத்தனை கோபம். ஹைவேஸ்ல நீங்க நினைச்சதை நடத்த இதென்ன சினிமா ஷூட்டிங்கா? எதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துட்டு சரத்தை கண்காணிக்க முடியாதா என்றவனை திட்டி தீர்த்தவள் உடனே சிவசங்கரனுக்கு அழைத்து காரிலிருந்து உதய் தப்பிக்க போவதை சொல்லி அவனை உடனடியாக காப்பாற்றுமாறு சொல்லியிருந்தாள். இப்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த உதய்க்கு அழைத்து பேசிய போதும், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்திருக்கலாமே உதய் என்றாள். மேம் எங்க இதை சொன்னா நீங்க சரத் பேசின ரெக்கார்டிங் வச்சு கேஸ் மூவ் பண்ணலான்னு சொல்லிடுவீங்களோன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. அதோட அவன் கொலை பண்ண முயற்சி செய்ய போறதா பேசியிருக்கானே தவிர அதனால யாருக்கும் எதுவும் ஆகலைன்னா நிச்சயம் தண்டனை கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட என்னதான் நம்ம ஆதாரம் கொடுத்தாலும் அவனோட பணபலமும் அதிகார பலமும் தான் அங்கே சத்தமா பேசும். அதை விட இந்த பிளான் வெளியில தெரிஞ்ச பிறகு என் மேல கை வைக்க முடியாத கோபத்தை என் குடும்பத்து மேல காண்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த அட்டெம்ப்ட் பண்ண பிறகு சொல்லிக்கலான்னு இருந்தேன். நிஜமாவே இதுக்காக தான் சொல்லாம விட்டீங்களா என்று மீண்டும் ஒருமுறை அலர் அழுத்தி கேட்க, இதுவும் ஒரு காரணம். ஆனா சரத்துக்கு எதிரான சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சாதான் அவனை வெளியில நடமாட விடாம செய்ய முடியும். அதோட எந்த காரணம் சொல்லியும் வாய்தா கேட்டு கோர்ட்டுக்கு வராம இருக்க முடியாதே என்றான். அப்போ கார் பஸ் எல்லாம் அவன் கொளுத்துல வர வெயிட் பண்ணது என்று அலர் கேள்வியாய் நிறுத்த, இல்ல மேம் அது நாங்களே எதிர்பார்க்காதது. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நடத்த விட்டுருக்க மாட்டேன். தளிர் அவனோட வாயை உடைச்சிட்டதால பேச முடியாதவன் பெருசா என்ன செய்திருவான்னு நினைச்சிட்டேன். அதை விட ஏற்கனவே என்னோட உயிருக்கு நாள் குறிச்சவனுக்கு அதை விட அதிகமா வேற என்ன தேவையா இருந்துட்டு போகுதுன்னு நினைச்சிட்டேன். இதுதான் உதய், இந்த அலட்சியம் தான் இருக்கக்கூடாது. வாய் போனா என்ன, அவனுக்கு கை இருக்குமே. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அவன் ரைட்டிங்ல கொடுத்திருப்பான். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க போல. எனக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நான் அலர்ட் பண்ணிருப்பேன். எங்கே அத்தனை நாட்கள் கொண்டிருந்த அத்தனை அலைப்புறுதலும் தளிரின் ஒற்றை வார்த்தையில் நிறைவு பெறவும் அவன் ஆசுவாசம் கொண்டு விட்டது தானே இத்தனைக்கும் காரணம். ஆனால் அதை சொல்லி தன்னை நியாயப்படுத்த விரும்பாதவன் இன்று கற்றுக்கொண்ட பாடத்தை மனதில் நன்கு பதிய வைத்துக் கொண்டான். எப்பவுமே நம்மளோட எதிரிய குறைவா எடை போற்றக்கூடாது உதய். இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இதை தவிர்த்திருக்கலாம். எனிஹவ் இத்தனை நாள் அவனை கோர்ட்டுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப அவன் எந்த சல்ஜாப்பும் சொல்ல முடியாது. ஜெயில இருக்க போறவன் எல்லா ஹியரிங்கும் தவறாம வந்துதான் ஆகணும். கவனமா இருங்க என்று வைத்தாள். காப்பீட்டு அதிகாரிகள் பள்ளியிலும் இன்ன பிற இடங்களிலும் விசாரணை நடத்த சரவணன், ராகவன், அம்பலவாணன் என்று அனைவரும் அவர்களுக்கு தேவையான தகவல்களை அளித்துக் கொண்டிருந்தனர். சுஜி தந்தையுடன் இருக்க நிவி மாமனாருடன் வந்திருந்தவள் அடுத்த அரை மணி நேரத்தில் ராகவன் சொன்னதின் பேரில் தளிரை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டாள்.
ஆம், அம்பலவாணனை பார்க்க விடாமல் ராகவன் அவளை தடுத்து விட அவனிடம் தன் பேச்சுக்கள் எதுவும் எடுபடாமல் போக இறுதியில் ஒன்று அம்பலவாணனை பார்த்தே தீருவேன், இல்லை எங்கள் வீட்டிற்கு செல்வதை தடுக்கக்கூடாது என்று ஒரே பிடியாக நின்று விட்டாள் தளிர். உதய் தானே தந்தையிடம் சொல்லிக் கொள்கிறேன் என்றதில் வேறு வழியில்லாத ராகவன் தளிரை அவர்கள் வீட்டிற்கு உரிய பாதுகாப்போடு அனுப்பி வைக்க ஒப்புக்கொண்டான். அப்போதுதான் உயர் அதிகாரியுடனான மீட்டிங் முடிந்து வெளியில் வந்த சிவனேஷ் சரத் பேசியதை கேட்டதும் உடனே உதய்க்கு அழைக்க அவன் அதை ஏற்கவே இல்லை. ஏதோ தவறாக நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவர் மகனுக்கு அழைக்க அவனோ இப்போதுதான் சரத் விபத்து நிகழ்த்த இருப்பது குறித்து அறிந்து கொண்டு சம்பவ இடம் நோக்கி செல்வதாக சொல்லி வைத்து விட்டான். அவன் பேச்சை அவரின் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்திட பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று மகளுக்கு அழைத்து பள்ளிக்கூடத்திற்கு வர சொல்லிவிட்டு தானும் அங்கு சென்றார். ஆனால் விபத்து செய்தியை அறிந்த அம்பலவாணன் முற்றிலுமாக உடைந்து போயிருந்தார். அதுவும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட உதயின் வாகனம் அப்பளமாக நொறுங்கி கிடந்ததை கண்ட அதிர்ச்சியில் மனிதர் மயங்கிய விழ அதற்குள் அங்கே வந்திருந்த உமா அவருக்கு சிகிச்சை அளிக்கவும் மெல்ல கண் விழித்திருந்தார். கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திடடா என்று சிவனேஷ் நண்பனை அணைத்துக் கொள்ளவும், உதய்க்கு சிவா, என் பையனுக்கு என்னடாச்சு என்றவரின் கண்களில் இருந்து நீர் வேகமாக இறங்கியது. அம்பலா, பயப்படாத, கண்ட்ரோல் யோர் செல்ஃப். உதய்க்கு ஒண்ணும் இல்லடா, அவனோட கார் மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்கு, அவன் ரொம்ப நல்லா இருக்கான், இங்க பாரு என்றவர் உதயை அழைத்து செல்லும் காட்சியை காண்பித்து, அவனுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு கடைசி நிமிஷத்துல கீழே குதிச்சு தப்பிச்சிட்டான் என்ற போதும் தந்தையின் மனம் அத்தனை லேசில் சமன்படாததில் மனிதர் உடனே மகனுக்கு அழைத்தார். அழைப்பை ஏற்ற வித்யாதேவி உதய்க்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதை தெரிவித்து, பயப்படும் அளவு ஒன்னும் இல்ல, நீங்க நிதானமா வாங்க, கடவுள் புண்ணியத்துல உங்க பையன் ரொம்ப சேஃபா இருக்காங்க என்றிருந்தார். நீங்க யாருமா? என் பையன் கிட்ட கொடுங்க, நான் பேசணும் என்றவரின் தவிப்பை உணர்ந்த வித்யாதேவி உடனே வீடியோ காலில் உதயை காண்பிக்கவும் மகனை தலை முதல் கால் வரை கண்ணார கண்ட பின்னே ஆசுவாச மூச்செடுத்திருந்தார். அதேவேளை செய்தி கேள்விப்பட்டு ஜெகாவும் ராஜியும் கண்ணீரோடு பள்ளிக்கு வர விபத்து பொருட்சேதம் விசாரணை விட மகனே பிரதானமாகியதில் உடனே கிளம்பிவிட்டார். விஸ்வதேவ குடும்பம் விடைபெறவும் தன் இருபுறமும் அமர்ந்திருந்த ராஜி மற்றும் ஜெகாவிடம், கண்ண தொடங்குமா, எனக்கு ஒன்னும் இல்ல, சின்ன பிராக்சர் தான், நான் நல்லா இருக்கேன் என்ற போதும் அவன் கை கால்களில் ஏற்பட்டிருந்த சிராய்ப்பு, நெற்றியில் போடப்பட்டிருந்த பிளாஸ்டர் அத்தனையும் அவர்களின் கண்ணீரை பெருக்கியது. சுஜயநேவிக்கு இன்னும் உண்மை முழுதாக தெரியாது. விபத்து செய்தி கேட்டு உதயை நேரில் பார்த்த பின்னரே அவர்கள் முகம் தெளிவடைந்தது. பெண்கள் அனைவரும் அவனை சுற்றி நின்று கொள்ள கட்டிலின் விளிம்பில் பதற்றமும் பரிதவிப்பும் குறையாது நின்றிருந்த அம்பலவாணன் மௌனமாக மகனை கண்களில் நிறைத்து கொண்டிருந்தார். அதேவேளை தந்தையை தேடிய உதயின் விழிகள் அவர் நின்றிருந்த கோலம் கண்டு அதிர்ந்து போனது. இத்தனை வருடங்களில் தந்தையை இப்படி பார்த்திராதவனுக்கு உள்ளே ஏனோ பிசைந்தது. காலை பேருந்துகள் எரிந்து கொண்டிருந்த போது கூட அவர் முகம் இந்தளவு உயிர்பற்று போய் விடவில்லை. முதல் கட்ட அதிர்விலிருந்து மீண்டவர் எப்படியும் இழப்பை ஈடுகட்டி விடலாம் என்ற உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அப்படி இல்லையே. அவர்கள் சாம்ராஜ்யத்தின் ஒற்றை வாரிசு. எங்கே தான் இத்தனை வயதிலும் குத்துக்கல்லாட்டம் இருக்கையில் வாழ வேண்டிய வயதில் மகன் தன்னை விட்டு சென்று விடுவானோ என்று உதயை கண்ணார காணும் வரையில் அவர் உள்ளம் அத்தனை பாடுபட்டு போனது. எத்தனை பெரிய விபத்து! நிச்சயம் அவன் கார் சேதமடைந்திருந்ததை கண்டவருக்கு தன் மகன் உயிர் பிழைத்திருப்பான் என்ற நம்பிக்கையே இல்லை. இப்போது மகனை முழுதாக கண்டவரின் விழிகள் வாஞ்சையாய் வாரி சுருட்டி கொள்ள அவன் மழலை மொழிக்காக காத்திருந்ததை விடவும் ஆவலாக இப்போது மகன் உதிர்க்கும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் துளி துளியாய் தன்னுள் உள்வாங்கிக் கொண்டிருந்தார். அப்பா என்று உதய் அழைக்கவும் ஓடி சென்று அடிபடாத அவன் கையை அழுத்தமாக இறுக்கி பிடித்துக் கொண்டார் அம்பலவாணன். தந்தையின் கரம் கொண்டிருந்த அதீத நடுக்கத்திலேயே அவர் உணர்வுகளை உணர்ந்த உதயின் நெஞ்சில் மெல்லிய வலி பரவிற்று. அப்பா, ஐம் ஆல்ரைட் பா என்று உதய் அவர் கருத்தில் முத்தமிட்டு சொல்ல வாஞ்சியோடு மகனை அணைத்து கொண்டவரின் கண்ணீர் சூடாக அவன் கழுத்தில் இறங்கி மார்பில் வழிந்தது. அப்பா பிளீஸ், எனக்கு ஒண்ணுமே இல்ல, காம் டவுன் என்றவனின் குரல் கரகரக்கவும் தன்னை மீட்டு கொண்டவர் கண்ணீரை துடைத்து கொண்டே, நான் அழலப்பா, உனக்கு வலிக்கு மருந்து கொடுத்தாங்க தானே என்றவாறு மகனின் கட்டு போடப்பட்டிருந்த கரத்தை மென்மையாய் வருடி கொடுத்தவர் மருத்துவமனையிலிருந்து உதயாதித்தனிடம் ஏற்கனவே ருத்ரவேலின் வாக்குமூலம் பெற்றிருந்த போதிலும் உயர் அதிகாரிகள் வந்து மீண்டும் விசாரித்திருந்தனர். அவர்களிடமும் இப்படி ஒரு விபத்து நடக்கவிருப்பதை அவனுக்கு தெரியாது. ராணிப்பேட்டை கட்டிடத்திலும் தாக்குதல் ஏற்பட்டிருப்பதை அறிந்து சென்றவன் முதலில் லாரி துரத்துவதை அறிந்திருக்கவில்லை என்றாலும் ஒரு கட்டத்தில் அது தன்னை இடிக்கும் நோக்கத்தோடு வருவதை உணர்ந்தவன் உயிர் தப்பிக்க வேகமெடுத்து வெளியில் குதித்திருந்தான் என்ற வார்த்தை மாறாமல் அதையே சொல்லியிருந்தான். சரத் பேசின வீடியோவை நீங்க பாக்கலையா? இது தெரிஞ்சு உங்களுக்கு யாரும் கால் பண்ணலையா? இல்ல சார், வீடியோ வந்தது எனக்கு தெரியாது, இப்போ பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு கண்டினியூஸா சில கால்ஸஸ் வந்தது.
ஆனா லாரி என்ன டார்கெட் பண்றது தெரிஞ்சதால என்னால பேண்ட் பாக்கெட்ல இருந்த மொபைல எடுத்து அட்டென்ட் பண்ண முடியல என்று சொல்ல அவர்களுக்குமே அந்த சூழலில் நிச்சயம் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர முடிந்தது. ஆனால் அவர்களின் திட்டப்படி வேலு அவனோடு தொடர்பு கொண்ட மற்றொரு சிறிய ரக போனை விபத்து நடந்த பிறகு அவன் உதயிடம் இருந்து எடுத்துக்கொண்டது மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஓகே உதய், உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருக்கா? சார், சந்தேகம்னு இல்ல, இந்த வீடியோ பார்த்த பிறகு சரத் தவிர வேற யாரும் செய்திருக்க முடியாதுன்னு உறுதியா நம்புறேன் என்றவனிடம், உங்களை கொல்ல சரத்துக்கு என்ன மோட்டிவ்? அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன் விரோதமா என்றவரிடம் சுருக்கமாக திருமணம் தொட்டு நடந்த விஷயங்களை சொல்லவும் அவனிடம் மேலும் சில கேள்விகள் கேட்டு கையெழுத்து பெற்று கிளம்பினர். அதேவேளை உதய் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜெகா ராஜியின் உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. ஏதாவது சாப்பிடுறியா ஆதி? இல்ல ராஜிமா, நான் சாப்பிட்டுட்டேன். வலி அதிகமா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். வேற ஏதாவது வேணுமாண்ணா? வேண்டாம் நிவி. டேப்லெட் போட்டியாப்பா? பால் குடிச்சிட்டு படுத்துக்கோ உதய் என்று அம்பலவானின் கையில் ஆற்றப்பட்ட மிதமான சூட்டில் இருக்கும் பால் டம்ளரை கண்டவன், நீங்களே கொடுங்கப்பா என்று சொல்லவும் நெஞ்சம் கனிய மகன் அருகே அமர்ந்து அவனுக்கு பாலை புகட்டி அம்பலவானன் அவன் உதடுகளை துடைத்துவிட்டு தலையணையை சரி செய்து படுக்க வைக்கவும் உதய்க்கு அளித்திருந்த மருந்தின் உபயத்தில் அவன் மெல்ல உறக்கத்தில் ஆழ்ந்தான். ஏன் என் பையன் இப்படி படுத்திருக்கான்? யாருங்க இதுக்கு காரணம் என்று ஜெகா கேட்க மகனின் தலையை கோதியவாறு அமர்ந்திருந்தார் அம்பலவானன். அதை கண்டு ஜெகாவிற்கு மேலும் கேள்வி எழுப்ப மனமில்லாமல் அறையை விட்டு வெளியே வந்தவர் ராஜியை கண்டு ஒரு மூச்சு அழுது தீர்த்தார். நான் என்ன பாவம் பண்றேன்னு தெரியலக்கா, இதெல்லாம் பார்க்கணும்னு எழுதியிருக்கு. நீ என்ன பாவம் பண்ண ஜெகா? எல்லாம் அந்த கேடு கெட்ட குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண போன உன் குடும்பத்து ஆளுங்களால வந்த நிலை அது. அதை விட இன்னும் வெறி அடங்காம நம்ம பிள்ளை ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க அந்த அட்டைப்பூச்சிக தான் அதுக்கு காரணம். ஆமாக்கா, அவளாலதான் என் பிள்ளைக்கு இந்த நிலை. ஆனா இன்னுமே விட்டு விலகாம மாப்பிள்ளை வீட்டோட உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட இருந்து எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கல்யாணம் பண்ணிடணும். கண்டிப்பாடி, இதுக்கு மேலே உன் வீட்டுக்காரர் சொல்றாருன்னு அவங்கள சும்மா விடக்கூடாது ஜெகா. ஆதி நல்லபடியா வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்படி நடக்குமாக்கா? எனக்கு என்னமோ அவர் பேசுறது பார்த்தா பயமா இருக்கு. நான் இருக்கிறப்ப ஏண்டி பயப்படுற? நம்ம பிள்ளைய அந்த விடியா மூஞ்சிக்கிட்ட இருந்து காப்பாத்தி கண் குளிர வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா என் வீட்டுக்காரர் அவங்களோட ஒன்னு சமமா வச்சு பேசினதுக்கு அப்புறம் விடுவாருன்னு தோணலக்கா. அவ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மள எந்த பாடுபடுத்திட்டா. இதுக்கு மேலே வந்துடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா என்று தங்கையின் கண்ணீர் சுமந்த முகம் இன்னுமே தெளிவாகாததை கண்டு, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி ஜெகா? திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் தொணன்னு சொல்லுவாங்க. வா, கோவிலுக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் சரியாகும்னு நம்புவோம் என்றவர்கள் கிளம்பி மருத்துவமனை வாயிலுக்கு சென்ற அதே வேளை இளந்தளிர் தென்றல் சீதாவோடு அங்கு வந்து சேர்ந்தாள். தளிரின் குடும்பத்தை கண்ட மறுநொடியே பாய்ந்து சென்று, எங்கடி வந்தீங்க என்று ஆக்ரோஷமாக கேட்டார் ராஜி. அத்த, அவருக்கு இப்ப எப்படி இருக்கு என்று தளிர் நிற்காது வழிந்த கண்ணீரோடு கேட்டதும் தான் தாமதம். யாருக்கு யாரடி அத்த என்று தளிரை ஓங்கி அறைந்தார் ராஜி. இதை எதிர்பாராத மூவருமே அதிர்ந்து நிற்க, எதுக்கு எங்க அக்கா அடிச்சிங்க என்று முதலில் சுதாரித்திருந்தாள் தென்றல். எதுக்கு அடிச்சேனா? ஏண்டி, உன் அக்கா சாமர்த்தியமா உண்மையை மறைச்சு மறந்துட்டேன்னு கதை கட்டி விட்டு ஊரார் முன்னாடி உங்க குடும்பத்தை அடிச்சு அடிய விட இது ஒன்னும் அதிகம் இல்ல. அவ செய்த காரியத்துக்கு ஒரு அடியோட விட்டேன்னு சந்தோஷப்படுடி. ஆனா இன்னொரு முறை உங்க அக்கா லட்சணத்துக்கு அத்தை சொத்தன் சொந்தம் கொண்டாடுனா நடக்கிறதே வேற என்று கடுமையான குரலில் எச்சரித்தார். இதோ பாருங்க, எங்களுக்கு ஒண்ணு உங்களை பல் சொத்த தேங்காய் பத்தன் கூப்பிட ஆசை கிடையாது. நீங்க என்ன எங்க அப்பாவோட பிறந்தவங்களா? இல்ல எங்க என்று தென்றல் அப்போதுதான் மருத்துவமனையிலிருந்து சிலரின் பார்வை அவர்கள் மீது படிவதைக் கண்டு, அக்கா நீ வாக்கா, இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு என்று தளிரின் கையை பிடித்துக் கொண்டு முன்னேறினாள். ஏய், எங்கடி போறீங்க? நில்லுங்க என்று ராஜி அவர்கள் முன்னே நிற்கவும், உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல என்று திமிராகவே சொன்ன தென்றலிடம், தென்றல் இது என்ன பேச்சு? கொஞ்சம் அமைதியாரு. அவங்க இருக்கிற மனநிலைக்கு கோபப்படலைன்னதான் ஆச்சரியம். ஆதங்கத்துல பேசினா கூட பேசுவியா? இப்ப எனக்கு அவரை பார்க்கணும். தயவு செஞ்சு நீ பேசி எதையும் கெடுத்துடாத என்றவள் குரல் அத்தனை ரணமாய் ஒலித்தது. ஏய், நீ யாரையும் பார்க்க முடியாது, கிளம்படி. இது பாருங்க, உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தா இன்னும் 4 அடி கூட சேர்த்து அடிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு அவரை ஒரே ஒரு முறை பார்க்கணும். பிளீஸ் தடுக்காதீங்க. ஏய், உன்னை ஒரு முறை அடிச்சதுக்கே என் கையை நல்லா சானிடைசர் போட்டு கழுவணும்டி. இதுல 4 அடியா? சீ, உன்னை தொட்டா கூட பாவம் என் கையோட சுத்திக்கும் என அருவருப்பாய் பார்க்க தென்றலின் பொறுமை எல்லாம் கடந்து ராஜி முன் சுட்டு விரலை நீட்டி, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை, இன்னொரு வார்த்தை என் அக்காவை பேசுனீங்க மரியாதை கெட்டுடும் என்று தென்றலின் கையை கீழே இறக்கிய தளிர், வாய மூடடி. இப்ப அவங்க இருக்கிற நிலைமைக்கு யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் நான் தான் காரணம்.
அத மறந்துட்டு பேசாத. அதுவும் அவரோட நிலைமைக்கு நான் நான் என்றவளின் வார்த்தை பாதியிலேயே உடைந்து சிதறியது. அடே அப்பா, ஏதோ இதாவது உனக்கு புரிஞ்சிருக்கே, ரொம்ப நல்லது. இப்படியே நடைய கட்டுடி என்று ராஜியை தென்றல் முறைத்து நிற்க, எதுக்கு சீதா இங்க வந்தீங்க? உங்களால நாங்க பட்ட அவமானம் போதாதா? எப்படி இன்னமும் தேடி வந்து எங்க நிம்மதியை கெடுக்க முடியுது என்றார் ஜெகா குறையாத வேதனையோடு. இல்லங்க மாப்பிள்ள உதய் தம்பி இப்ப எப்படி இருக்காரு? அவரை பார்த்துட்டு போ என்று அவர் முடிக்கும் முன்னமே, ஹோ, என் புள்ள உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு பார்க்க வந்தீங்களா? சம்பந்தியம்மா என்ன பேசுறீங்க என்று பதறி போனார் சீதா. சம்பந்தியா என்று ராஜி சீரவும், மேம் பிளீஸ் ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு உங்களோட நிலைமை புரியுது. தைரியமா இருங்க, நிச்சயம் அவருக்கு ஒண்ணும் ஆகாது என்று தாயாக ஜெகாவின் வேதனையை முன்னிறுத்து தளிர் வெகு நிதானமாக அச்சூழலை கையாண்டாள். ஆனால் ஆகாத மருமகள் கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்பதனால் அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் குறை கண்டுபிடித்தவர், என்னது ஒண்ணும் ஆகாதா? ஏண்டி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட பாக்குறியா? தெரியாம தான் கேக்குறேன். உன்னை கட்டிக்க நினைச்ச பாவத்துக்கு என் பையனுக்கு இதுக்கு மேல என்ன வாங்கணும்னு எதிர்பார்க்கற? காலையில இருந்து எங்க ஸ்கூலு கம்பெனின்னு அடி மேல அடி வாங்கி இப்ப நூலிலையில எங்க பையனை பறி கொடுத்திருப்போம். எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் புருஷனும் மட்டும்தான் என்றதில் முற்றிலுமாக அதிர்ந்து போனால் தளிர். பாய மூடுங்க. அந்த சைக்கோவை எங்க அக்கா புருஷன் இன்னொரு முறை சொன்னீங்க, நடக்கிறதே வேற. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? அவன் தானே அவளுக்கு தாலி கட்டின புருஷன். அத மறைச்சு எங்க பிள்ளைய கட்டிக்க பார்த்ததால தானே இவ்வளவு பிரச்சனையும். எங்க இல்லன்னு சொல்லு பாப்போம் என்று சீர, உண்மை தெரியாம இஷ்டத்துக்கு பேசாதீங்க. எங்க அக்கா அங்கேயே என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி அபாண்டமா பேசாதீங்க. அவனுக்கும் எங்க அக்காவுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு நீங்க தாண்டி சொல்லிட்டு இருக்கணும். ஆனா ஊர்ல கேட்டு பாருங்க, உங்க அக்கா சங்கதி என்னன்னு தெரியும். சே, பெண்ணை கண்டிச்சு வளர்க்க தெரியாம இஷ்டத்துக்கு தெரிய விட்டுட்டு வெக்கமே இல்லாம இங்க வந்து எப்படி நிக்க முடியுது சீதா உன்னால? பொண்ணுகளை கட்டுப்பாடு இல்லாம நீ வளர்த்து வச்சதோட விளைவு இன்னைக்கு என் பையன் உயிரே போயிருக்கும். போதுமா போதும், உங்க குடும்பத்தால நாங்க அளவுக்கு அதிகமாவே பட்டுட்டோம். நீ வேதம் ஊதுன வர போதும், கிளம்பு இங்க இருந்து என்றார் விடாப்பொடியாக. பிளீஸ் மேம், எனக்கு உங்க ஆதங்கம் புரியுது. இனி யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போயிடும். நான் உங்களை வேற எதுவும் கேட்கல என்று தளிர் கண்ணீரோடு மன்றாட, அதெல்லாம் ஜெகா காதில் விழவே இல்லை. நீ யாரடி என் பிள்ளைக்கு இவ்வளவு உரிமையா பாக்கணும்னு சொல்றதுக்கு என்று கேட்க, பதிலின்றி நின்ற தளிரின் செவியில் அன்று அவள் உதயிடம் கேட்ட எனக்கு நீங்க யார் என்ற கேள்வியை ரீங்காரமிட, அதில் எழுந்த வழியால் கசந்த புன்னகையோடு ஜெகாவை பார்த்தாள். யார் செய்த புண்ணியமோ இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து கடவுள் என் பையனை காப்பாத்தி கொடுத்திருக்கார். அது உனக்கு பொறுக்கலையா என்று ஆதங்கத்தோடு கேட்க, ஆங்காங்கே இருந்த மக்கள் ஒன்று கூடிவிட்டனர். இதோ பாருங்கடி, இங்க இருந்து ஒரு அடி நீங்க உள்ள எடுத்து வச்சாலும் மரியாதை கெட்டு போயிடும். போயிடுங்க இங்க இருந்து என்று கேட்டின் புறமாக கையை நீட்டினார் ராஜி. ஆனால் இதை காதலே வாங்காத தளிர் தன் போக்கில் உதயை பார்த்துவிடும் தீர்மானத்தோடு பிடிவாதமாக நடக்க தொடங்கி விட்டாள். ஏய் ஏய் நில்லடி, நீ போக கூடாதுன்னா போக கூடாது. அம்மா, அவரை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போயிடுற, அவர்கிட்ட பேசக்கூட மாட்டேன், என்ன நம்புங்க பிளீஸ் என்று தளிர் ராஜி முன்னே கை கூப்ப, அவரோ கொஞ்சமும் இலகுவதாக இல்லை. எப்போ உங்க குடும்பத்துல சம்மந்தம் வச்சோமோ அப்பவே எங்க குடும்பத்தை சனி புடிச்சிடுச்சு. ஏதோ ஆண்டவன அந்த கல்யாணத்தை நிறுத்தி புடிச்சு சனிய விலக்கி விட்டாருன்னு நினைச்சா இப்பவும் ஏண்டி அட்டைப்பூச்சி மாதிரி எங்க பிள்ளைய விடாம புடிச்சு ரத்தம் குடிச்சிட்டே இருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும்? சம்பந்தியம்மா, நாங்களே இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, எங்களை மன்னிச்சிடுங்க. இதை தவிர வேற எனக்கு கேட்க தெரியல என்று சீதா கண்ணீரோடு கெஞ்சினார். ஏண்டி, நீ மன்னிப்பு கேட்டுட்டா நாங்க இழந்தது எதுவும் இல்லைன்னு ஆகிடுமா? உன் பொண்ணை கட்ட நினைச்ச பாவத்துக்கு ஊரார் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு குடும்ப கௌரவம் போய் கோடிக்கணக்கில் நஷ்டப்பட்டு கடைசியில என் பிள்ளையும் படுக்க வச்ச பிறகும் இன்னும் யாரும் முழுங்க இங்க வந்திருக்கா என்று கேட்க, அவர்களிடம் பதில் இல்லை. பிளீஸ் இப்படி பேசாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது. வாய மூடடி. உன்னால என் மாமா அத்தை பேத்தின்னு எல்லாருமே எமனை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அது போதலையா? எப்படி ஆடி ஆடி பம்பரமா சுத்திட்டு இருந்த என் மகனும் சாவ தொட்டுட்டு வந்துட்டான். உன் காத்துப்பட்ட இடம் கூட பாவம். முதல்ல இங்கிருந்து கிளம்படி என்று ஜெகா விடாப்படியாக நிற்க, அங்கே வந்து சேர்ந்தனர் நிவியும் சுஜியும். கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்தவர்களுக்கு மூவரின் கண்ணீர் சுமந்த முகமே சூழலை விலக்கிவிட, உடனே அம்மா என்னமா பண்றீங்க? எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிளீஸ் எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். இப்படி எல்லாரும் எதிரையும் வேண்டாமா? வாங்க, நாம இலக்க என்ன நிவி பாக்கி இருக்கு? இதோ இவளால போகாத மானமா இப்ப நாங்க பேசுறதால தனியா போயிட போகுது. விடு, பாக்குறவங்க பாத்துட்டு போகட்டும். இனி மறக்க எதுவும் இல்ல. ஆனா இவ என் பிள்ளைய பார்க்க கூடாது என்று உறுதியாக நின்று விட்டனர் இருவரும். தளிர், நீயாவது புரிஞ்சுக்கோ, இங்க சூழல் சரியில்லை.
இன்னொரு நாள் உதய பாப்பீங்க என்று சுஜியை மௌனமாக கட்டிக்கொண்ட தளிரின் கண்ணீர் வரைமுறையின்றி வழிந்தது. அழுகையினுடே, ப்ளீஸ் அண்ணி, எனக்கு அவரை நேர்ல பார்க்கணும். நியூஸ்ல பார்த்திருந்தாலும் எனக்கு எனக்கு ஒரே ஒரு முறை அவர் நிஜமா இருக்கிறத தொட்டு ஃபீல் பண்ணணும். என்ன நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க, வேற எதுவுமே வேண்டாம் என்று குழந்தையாக மிளற்ற அவள் முதுகை நீவி சுஜி அணைத்து கொள்ள, என்னது, என் புள்ளைய தொட்டு பார்க்கணுமா? அடி செருப்பால, உன் மூச்சு காத்து பட்டாலே என் பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்றேன். எங்க என்ன மீறி கைவை பார்க்கலாம் என்று காலியாகவே அவதரித்து விட்டார் ராஜி. ராஜிமா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்று சுஜி அதட்டல் போட, அம்மா இந்த ஒரே ஒரு முறை அண்ணிய விடுங்க என்று ஜெகாவிடம் மன்றாடி கொண்டிருந்தாள் நிவி. வாய் மூடுடி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சுஜி தளிரை அழைத்து செல்ல அவளும் வேகமாக நடக்க தொடங்கி விட்டாள். எங்கடி போற? என் குடும்பத்தை நிர்மூலமாக்காம விட மாட்டியா என்று தளிர் கையை பிடித்து தடுத்த ஜெகா அவள் கன்னத்தில் அறைய போகவும் சடுதியில் அதை தடுத்து பிடித்திருந்தாள் தளிர். எனக்கு அவரை பார்க்கணும், பார்க்காம இங்கிருந்து போக மாட்டேன். இப்ப என்ன, உங்களுக்கு என்ன அடிக்கணும் திட்டணும் அதுதானே? நான் அவரை பார்த்துட்டு வந்த பிறகு என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, பட் ப்ளீஸ் இப்ப விடுங்க என்று மன்றாடலுடன் ஜெகாவின் கையை விட, என் தங்கச்சி மேலேயே கையை வைக்கிறியா என்று ராஜி எகிற, அக்கா வேண்டாம் வாக்கா, அத்தான நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம் என்று தென்றலால் அங்கு அரங்கேறி கொண்டிருக்கும் காட்சிகளை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. அதேவேளை அம்பலவாணனின் அழைப்பு வரவும் ஏற்று பேசியவள், தளிர் இன்னொரு நாள் உதய பாப்ப, இப்ப கிளம்புடா என்று கூடியிருந்த கூட்டத்தையும் தந்தையின் உடல்நிலையும் கருத்தில் கொண்டு அவர் சொல்ல, அண்ணி ப்ளீஸ் என்று இறுக்கமாக சுஜியின் கையை பிடித்து கொண்டாள். புரிச்சுக்கோ தளிர், அடுத்தடுத்து எல்லாமே நடந்துட்டதுல இருந்து யாருமே இன்னும் வெளியில வரல. அதுவும் அப்பா காலையில இருந்து ரொம்ப அப்செட். உதய் ஆக்சிடென்ட் நியூஸ் கேட்டு மயங்கியே விழுந்துட்டார். உதய் இந்த நிலையில பார்த்த பிறகு அவரால் சரியா பேசக்கூட முடியல. எங்களுக்கும் ஹீலிங் டைம் வேணும். அம்மாவும் ராஜிமாவும் இதுக்கெல்லாம் காரணம் சரத்தான்னு தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப கோவமா இருக்காங்க. நாம எது சொன்னாலும் புரிஞ்சுக்காம உன்னை இன்னும் அதிகமா பேசுவாங்க. அதை உன்னால கேட்க முடியலாம், ஆனா என்னால இதுக்கு மேல முடியாது. அதே சமயம் அவங்கள கட்டுப்படுத்துறதும் அவ்வளோ ஈஸி இல்ல. அப்பா உதய்க்கு இது தெரிஞ்சா அவங்க நிலைமை இன்னும் மோசமாகும். அதனால இவங்களுக்கு உன் மேல கோபம் அதிகமாகும், புரியுதா என்று கேட்க, புரியுது அண்ணி என்று கீழே உதட்டை கடித்து பொங்கி அழுகையை கட்டுப்படுத்த முயன்றவள், பட் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு முறைதான் அண்ணி, நான் திரும்ப வரமாட்டேன் என்று சுஜியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, என்னை புரிந்து கொள்ளேன் என்று தளிர் தத்தளிக்க அவள் தவிப்பு புரிந்தாலும் இப்போதைய சூழலை மேலும் கனமாக்க விரும்பாதவர் தன்னிலிருந்து அவள் கையை பிரித்து, இப்போ இருக்கிற சூழல்ல எரியறதை பிடுங்கன்னா அவங்க கொதிப்பு தானே அடங்கிடும். எனக்கும் வேற வழி இல்லை, ப்ளீஸ் இப்ப போடா, நிச்சயம் உதய பார்க்க ஏற்பாடு பண்றேன் என்றவள் தென்றலிடம் தளிரை ஒப்படைக்க அதற்குள் காரை அங்கே வர சொல்லியிருந்த நிவி அவர்களை பத்திரமாக ஏற்றி அனுப்பி வைத்தாள்.